கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் சங்கீதம் 37வது அதிகாரம் 5வது வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த வசனத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், நம்ம என்ன காரியம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏசப்பா மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்படி நம்பிக்கை வைத்து நம்ம எல்லா காரியத்தையும் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள அது ஏசப்பா நம்மளுக்கு வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். நம்மளுக்கு பெரிய பெரிய ஆசைலாம் இருக்கலாம். ஐயோ இந்த நாளில் நம்மளுக்கு நம்ம ஜீவனில் இந்தமாரி ஆசீர்வாதம்லாம் நடந்தால் நம்மளுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு. அப்போது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், ஏசப்பா மேலே நம்பிக்கை வைத்து நம்ம நினைக்கிறத ஸ்டார்ட் பண்ண வேண்டும். அது ஏசப்பா வாய்க்க பண்ணுவார். நம்ம என்ன காரியமாக இருந்தாலும், அதாவது நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும், இன்னும் பெரிய பெரிய ஆசையாக இருந்தாலும் ஏசப்பா மேலே நம்பிக்கை வைத்து ஸ்டார்ட் பண்ணக்குள்ள அது ஏசப்பா வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். இன்னொன்று, நம்ம அதுக்கு நம்பிக்கையாய் ஜெபிக்க வேண்டும். நம்ம நம்பிக்கையாய் ஜெபிக்கக்குள்ள ஏசப்பா நம்ம காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். கர்த்தரோட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.